அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை 1,08,000 ரூபாயாக குறைஞ்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் இந்திய அரசு விதித்த 15% இறக்குமதி வரியால் ஒரு பவுன் ஒன்றுக்கு 16,000 ரூபாய் உயர்ந்து நிற்கிறது. இறக்குமதிக்கு ஒரு பக்கம் தடை விதிக்கிறது இந்திய அரசு. அந்நிய செலாவணி குறைவாக இருப்பதால், அதிகமாக செலவிடப்படுவதால் இறக்குமதியை குறைக்க வேண்டும். உள்ளூரில் இருக்கிற தங்கத்தை மறுசுழற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் பிரதமர் சொல்கிறார். மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் நிலை என்ன? 16% வரியால் யார் பயனடைகிறார்கள்? இந்திய அரசுக்கு வரி கிடைக்கிறதா? அதான் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டு விட்டது. மக்களுக்கு ஏதாவது சாதகமாக இந்த வரியை தள்ளுபடி செய்தால் 16,000 ரூபாய் ஒரு பவுனுக்கு கிடைக்கும். கிடைக்கிறதா? இல்லை. வேறு யாருக்கு? 15% வரி விதித்த உடனேயே பெரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவர்கள் தங்கத்தை கடத்தி வந்து அதை விற்பனை செய்து அதை காசாக்குபவர்கள் தான். கிலோ ஒன்றுக்கு 25 28 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் தங்க கடத்தல் மூலம். இறக்குமதி மட்டுமல்லாமல், இறக்குமதி வரியை தவிர்ப்பது மாத்திரமல்லாமல், உள்ளூர் வரியான ஜிஎஸ்டியையும் கட்டாமல் அண்டர் கிரவுண்டில் விற்று அவர்கள் காசாக்கி விடுவார்கள். இந்தியா முழுவதும் மறைமுகமாக தங்கத்தை வாங்குவோரின் எண்ணிக்கை மிக அதிகம். அரசு அதிகாரிகள் தாங்கள் வைத்திருக்கிற ஊழல் லஞ்ச பணத்தை தங்கத்திலேயே முதலீடு செய்கிறார்கள். அவர்கள் எங்கும் வரி கட்டியோ வெளிப்படைத்தன்மையோடு வாங்குவதில்லை. இது போன்ற தங்க கடத்தல் பேர்வழிகள் இந்தியா முழுவதும் நிரம்பி வழிகிற அவர்களிடம்தான் வாங்குகிறார்கள். ஆக இந்த தங்கத்திற்கு மீதான வரியால் அதிக லாபம் அடைவது தங்கத்தை கடத்தி விற்பவர்களுக்கு மட்டும்தான். தங்கத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட காலமாக இந்த வரி விதிப்பை ஏமாற்ற பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம், பர்மா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து தரை வழியாகவும் இலங்கையிலிருந்து படகு மூலமும் மிக நீண்ட ஆண்டுகளாக தொடர்ந்து கடத்தல் நடந்து வருகிறது. இப்போது அதை தவிர கப்பல்கள் மூலமாகவும் சுங்கத்துறை அதிகாரிகளை சரி கட்டி பெரிய அளவிலான தங்கத்தை இறக்குமதி செய்து விற்பனை செய்து பெரிதும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பிரதமர் அவர்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, வளர்ச்சி என்று சொல்கிறார். இது என்ன நம்பிக்கை? யாருக்கு நம்பிக்கை? யாருக்கு வளர்ச்சி? யாருக்கு நலன்? மக்கள் நலன் என்று சொல்கிறார். மக்களுக்கு இதில் என்ன நலன் கிடைக்க போகுது? தங்க கடத்தல் வியாபாரிகளுக்கு தான் நலன் கிடைக்க போகுது. அதனால் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பிரதமர் அவர்களிடத்தில் எடுத்து கூறி தங்கத்திற்கான இறக்குமதி வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். அதன் மூலம் கள்ளக்கடத்தலை ஓரளவுக்கு தடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் விலை குறையும். விலை குறைஞ்சிருச்சுன்னா அவன் கள்ளக்கடத்தலுக்கு போக மாட்டான். கடத்தல் முறையில் தங்கத்தை இறக்க முயற்சிக்க மாட்டான். இந்தியாவிற்கு அதனால் எந்தவித இழப்பும் இல்லை. இறக்க முடியாத தங்கத்தை எதற்கு இறக்குமதி வரி? இறக்குவதற்கு தடை, அதற்கு எதற்கு இறக்குமதி வரி விதிக்க வேண்டும் என்று கேட்டு மோடி அவர்களுடைய மனம் மாறி இந்த ஏழை இந்தியர்கள், சாதாரண சாமானிய இந்தியர்களின் மீது கொஞ்சம் கருணை காட்டும் வகையில் அவர் மனம் மாற வேண்டும் என்று மனம் மாறி இறக்குமதி வரியை குறைக்க ஆண்டவன் அவருக்கு அருள் புரிய வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவர் குல தெய்வங்களை, கடவுளர்களை வணங்கி மோடியிடம் நல்ல மாற்றத்தை அளிக்க வேண்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.